48 நாடுகளின் கொடிகளுடன் போதைப் பொருளுக்கு எதிராக கேம்ஃபோர்ட் பள்ளியின் மாணவர்கள் வித்தியாசமான விழிப்புணர்வு. கோவை மணியக்காரன் பகுதியில் செயல்பட்டு வரும் கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வித்தியாசமான முறையில் நடத்தப்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. உலக கால்பந்து போட்டியின் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் 10 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கால்பந்து மாதிரி அமைக்கப்பட்டது. அதை சுற்றி ஃபிஃபோ உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் 48 நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்தியபடி நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் அணிவகுத்து போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இலக்குகளை தேர்ந்தெடுங்கள், போதைப் பொருட்களை அல்ல என்ற கருத்தை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் விளையாட்டு, கல்வி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்ய வேண்டும் என்ற முக்கிய செய்தி வலியுறுத்தப்பட்டது. மேலும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மோத உள்ள அணிகளுக்கு மாணவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். விளையாட்டு மூலம் ஒழுக்கம், தன்னம்பிக்கை, குழுப்பணி, உடல்நலம் மற்றும் நேர்மையான வாழ்க்கை தேர்வுகள் உருவாகும் என்பதை பள்ளி நிர்வாகம் எடுத்துரைத்தது. நிகழ்ச்சியில் கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியின் தலைவர் என். அருள் ரமேஷ், தாளாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இளைஞர்கள் உயரிய இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.